ஹாய், இன்னைக்கான கோடிங் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் ஃப்ரம் சார்ட்டட் அரே. அதாவது நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க, அது சார்ட் பண்ணியும் இருக்கும். நம்மளுடைய வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல இருந்து டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ண போறோம். நம்ம வந்துட்டு சிங்கிள் வீடியோலயே வந்துட்டு 2 கோடிங்க சால்வ் பண்ண போறோம். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அவுட்ரோ கொடுத்தேன். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து இந்த டாப் 150 இன்டர்வியூ லீக் கோட் கொஸ்டின் இருக்கும்ல, எல்லாம் வந்து இதை ஸ்டார்ட் பண்றாங்க, எல்லாம் பாதியில விட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஒரு நிறைய கோடர்ஸ் செக் பண்றாங்க. ஒரு சிலர் தான் வந்து இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களே தவிர நிறைய பேர் வந்து இதை பாதியிலே விட்டு போயிடுறாங்க. ஸோ நான் வந்துட்டு அதில் ஒருத்தனா இருக்கு, எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ இது வந்து நான் எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் இதை பாதியிலே விட்டு போனால் அது நல்லா இருக்காது. நான் வந்து இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த 150 இன்டர்வியூ கோடிங் கொஸ்டின்ஸும் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேபி நான் வந்துட்டு வேணா ஜானர் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதை வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ராப்பராக கிளியராக சொல்லித்தரேன். இது வந்து எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அதால தான் இந்த ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ நான் இன்ஸ்டாவில் வந்து சொல்லியிருப்பேன்ல, அட்லீஸ்ட் அதாவது 3rd கொஸ்டின் வந்து நீங்கள் ட்ரைனாக பண்ணுங்க, அப்புறம் வந்து யூடியூப் பாருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க, முதல்ல வீடியோவே பார்த்துருக்க மாட்டீங்க, அது வேற விஷயம். சரி, ஓகே. நான் வந்துட்டு டேரெக்டாக கோடிங்குள்ளே போகலாம். ஸோ கொஸ்டின்ல இருக்குல்ல, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் கோடிங்லையும் சரி, செகண்ட் கோடிங்லையுமே சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான கோடிங். ஸோ நம்ம வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அரேல வந்துட்டு சேம் நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா ரிமூவ் பண்ண போகிறோம். அதுதானே டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் கான்செப்ட். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கோடிங்குள்ளே போகலாம். மோஸ்ட்டாக வந்து நம்ம 2 பாயிண்டரில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, என் கூட சேர்ந்து டெய்லி சும்மானா கோடிங் போடுங்க, உங்களுக்கு அந்த 2 பாயிண்டருக்கான நாலேஜ் வரும். ஸோ அதுக்கப்புறமாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பாயிண்டரில் ஒரு 5 கொஸ்டின் இருக்கும். அதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நீங்க வந்துட்டு கூடவே பண்ணீங்கன்னா நீங்க அதை மாஸ்டர் பண்ணலாம். நம்ம ஒரு இதுவா மாஸ்டர் பண்ண போறோம். ஏன்னா நான் வந்து எந்த கொஸ்டினுமே விட போறது இல்லை, எல்லா கொஸ்டினுமே கவர் பண்ண போறேன். ஐ திங்க் ஸோ தமிழ்லேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் தான் இந்த கோடிங்கை போட்டுட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம், நான் பார்த்த வரைக்கும் எதுவும் இல்லை. சரி, வாங்க வளன்னு பேசாம கோடிங்குள்ள போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துட்ருப்பாங்க. கொஷின்லேயே வந்துட்டு அதாவது 1 1 2ன்னு கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2 1 இருக்குல்ல, ஒரு 1 மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ வந்து டூப்ளிகேட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எத்தனை நம்பர் இருக்கோ அது வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கொஷினில் கொடுத்துருக்கு. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 2 பாயிண்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 கிட்ட வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு இருக்கும். அதாவது அந்த ஐஜின்னு சொல்லியிருப்பேன், அதை தான் நான் லெஃப்ட் ரைட்டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ அங்கே இருக்கும் ஃபஸ்ட் இனிஷியல் நம்பர்ன்றதால அது அடுத்த நம்பருக்கு மூவ் ஆகும். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் நம்பராக இருக்கும், அதாவது முன்னாடி இருக்கிற நம்பரோட கம்பேர் பண்ணும். ஸோ அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும். ஸோ அந்த நம்பரை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நம்பருக்கு போவோம். ஸோ அடுத்த நம்பருக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நியூ நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 ஸ்டோர் பண்ணி வச்சுட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 2 ஸ்டோர் பண்ணோம். இந்த வேலையை வந்து ரிட்டர்ன் போட்டோன்னா அவ்வளோதான், கோடு முடிஞ்சிச்சு, சப்மிட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான கோடிங். இதை தான் நான் அவங்களே போட சொன்னேன். இப்போ நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே நான் கோடிங்கில் போட்டிருக்கேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கண்டிஷன் தான். அதாவது சேம் நம்பராக இருந்தால் ட்ரூ, அந்த நம்பரை அவாய்ட் பண்ணிடணும், அடுத்த நம்பருக்கு மூவ் பண்ணணும். அதே தான் கான்செப்ட். இப்போ அதை வச்சு நான் கோடை ரன் பண்ணுறேன். எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு. ஸோ கோடை நான் சப்மிட் பண்ணுறேன். அதே தான் கேஸ் 2 அதே மாதிரி தான் இருக்கும், சேம் தான். இது வந்து கொஞ்சம் 21% வந்துருக்கு. ஸோ ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் கோடிங்கோட கான்செப்ட். நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் கோடிங்குள்ள போகலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ், சேம் பட் டிஃபரெண்ட். ஸோ அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து 2 வாட்டி வரலாம், 2க்கு மேற்பட்டு வந்தால் அதை ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? அதாவது 2 டைம்ஸ்க்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம I2ன்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுலேயே வந்து மீடியமான கொஸ்டின். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அரே கொடுத்துட்ருப்பாங்க. அதில் வந்துட்டு ஒரு நம்பர் 2 வாட்டி வரலாம், 2க்கு மேலே வந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம அந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 1 1 1 2 2 3 அப்படி கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 1 இருக்குல்ல, அங்கே வந்து 1 1ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணுவோம். முன்னாடி யூஸ் பண்ண அதே கான்செப்ட் தான், 2 பாயிண்டரை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஆனால் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா I = 0, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா I = 2ன்னு ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் இருக்கலாம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். 2 நம்பருக்கு முன்னாடி இருக்கிறத செக் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக 1 கிட்ட வந்து லெஃப்ட் ரைட் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரன் ஆகும், அதாவது சேம் நம்பர்ன்றதால அதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோர் பண்ணோம், அடுத்த நம்பர் செக் பண்ணோம். அதாவது 2 நம்பர் இருக்கலாம்னு சொன்னால, ஸோ அதாவது அந்த நம்பருமே ஸ்டோர் ஆகும். அதுக்கு அடுத்த 1க்கு மூவ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 வரும். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ட்ரூ ஆகும், அடுத்த நம்பருக்கு மூவ் ஆகும், அந்த நம்பரை அவாய்ட் பண்ணிட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ நம்பர் 2. ஸோ அதை வந்து ஸ்டோர் பண்ணோம். அதுக்கு அடுத்த நம்பர் 2 இருக்கும், அதுவுமே நியூ நம்பர் தான். ஸோ அதையுமே ஸ்டோர் பண்ணோம். அடுத்தது 3 இருக்கும், அது ஸ்டோர் ஆகும். அப்புறம் K = 5ன்னு ரிட்டர்ன் பண்ணோம். 5 நம்பர் இருக்குல்ல, அதான் அதை ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ போன கோடிங்கும் இந்த கோடிங்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா I = 2. அங்கே வந்து நம்ம சிங்கிள் நம்பரை இது பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நம்பர், அதாவது ட்வைஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதால் வந்துட்டு கோடு போட்டிருப்பேன். நீங்கள் கோடு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். ஸோ எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கும். நான் கொடுத்த நம்பர் எல்லாமே பாஸ் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் கோடை சப்மிட் பண்ணுறேன். அவ்வளோதான் கோடிங்.
ஸோ ஏன் அவ்வளோதான் கான்செப்ட். சும்மா வீடியோவே பார்க்காம அட்லீஸ்ட் சும்மா பார்த்து லீட் கோடில் டைப் பண்ணுங்க. நான் போடுற கோடிங் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் போகிறேன்ல, ஸோ அதோடைய ரெண்டுத்தோடைய கோடிங் தான் ஃபர்ஸ்ட் கோடிங்கோட ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் இது வந்து செகண்ட் கோடிங்கோட ஸ்க்ரீன்ஷாட். ஸோ ஓகேங்களா, இதை வந்துட்டு பாருங்க, பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க ஸோ தட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஸோ இதெல்லாம் கன்வே பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் ஐ வில் see you another video. டாடா.